டிரான்ஸ் இந்தியா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பிரபுதேவா நடிக்கும் ஜாலியோ ஜிம்கானா நவம்பர் 22 முதல். நடிகர் ரஜினி சங்கி என்றால் அனைத்து நிகழ்வுகளிலும் அவர் அருகில் அமர்பவர்கள் எவரென நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வினவியுள்ளார். இது குறித்து அவர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர்பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். நானும் ஐயா ரஜினிகாந்த் சந்திச்சது நாங்கள் 2 பேரும் சங்கினா. அந்த ஐயா ரஜினிகாந்த் அடிக்கடி எல்லா நிகழ்ச்சியிலையும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சிருக்கீங்கள. நீங்கள் இப்படி சங்கியா சொங்கியா? நீங்கள் இல்லை லுங்கியா அங்கியா? இதெல்லாம் ஒரு கேள்வி யார்கிட்ட கேட்கறதுன்னு இருக்குல்ல. என்கிட்ட கேட்டால் அப்படி ஒரு கேள்வி கேட்பேன்ல. நான் அவரை சந்தித்தது நாங்கள் 2 பேரும் சங்கி ஆகிட்டோம்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவரை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்களே. நீங்கள் இப்போ சங்கியா இல்லை ஜிங்கியா? அதுக்கு பேர் என்ன? நாங்கள் தான் எல்லாரையும் மரியாதையாக போய் எல்லாரையும் போய் அனுப்பி வைக்கிறோம். அவங்க வெவ்வேறு இயக்கங்களில் போய் சேர்ந்து எங்களுக்காக உழவு பார்க்கறதுக்கு அனுப்பி வைக்கிறோம். எங்களுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறோம். 1900 கோடி பெருமானம் உள்ள ஒரு அரிசி கீழே சிந்த விடுது அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு எப்படி விநியோகம் பண்ணுது, அவங்களுடைய நலனை எப்படி சிந்திக்குது, அரசு எப்படி செயல்படுதுன்னு உண்மையிலே சிந்திச்சா மனச்சான்று இருக்கிற யாராவது இது நம்புறீங்களா? என்ன சொல்லுங்க? சாக்கு அரிசி சுமந்து வந்த சாக்கு அவ்வளோ ஓட்டையா வருது, இல்லை ஆட்சி ஓட்டையா இருக்கு? அரிசி ஓட்டையா இருக்கா? அள்ளி விற்று தின்னாச்சு. அது எதுக்கு ரேஷன் கடை வரைக்கும் கொண்டு போய் விற்கிறீங்க? இங்கேயே விற்றுட்டு போயிட வேண்டியதானே.